குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். காசி தமிழ் சங்கம நிகழ்ச்சிக்கு தமிழக நாட்டுப்புற கலைஞர்கள் சென்ற ரயிலில் வட மாநிலத்தவர்கள் அத்துமீறியிருக்கிறார்கள். காட்சிகள் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். என்ன நிகழ்ந்தது? முழு விவரங்கள் என்ன? காசி தமிழ் சங்க நிகழ்ச்சி இன்று தொடங்கி நடைபெற இருக்கிறது. இதற்காக தமிழகத்திலிருந்து தென்னக பண்பாட்டு மையத்தின் மூலம் 700க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் ரயில் மூலம் நேற்று முன்தினம் காசிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். பனாரஸ் சிறப்பு ரயில் மூலம் இவர்கள் சென்ற நிலையில நாக்பூர் அருகே நேற்று இரவு இந்த ரயில் சென்ற போது அந்த ரயிலில் இடம் பிடிப்பதற்காக வடமாநிலத்து இளைஞர்கள் அதிகமாக அந்த ரயில்குள்ள புகுந்திருக்கிறார்கள். ஏற்கனவே முன்பதிவு செய்த பெட்டி இங்கு ஏறக்கூடாது என தமிழகத்தை சேர்ந்தவர்கள் சொல்லிய போது அங்கு அவர்களுக்கு இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த ரயிலுடைய கண்ணாடிகள், ஜன்னல் உள்ளிட்டவைகளை கம்பி உள்ளிட்ட பொருட்களை கொண்டு தாக்கி உடைத்து அந்த ரயிலில் அத்துமீறி ஏறியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த இரு தரப்பு தமிழகத்தை சேர்ந்த கலைஞர்களுக்கும் அதே போல வடநாட்டை சேர்ந்தவர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்கள் கொலை மிரட்டல் விடுத்த சூழல்ல அவர்கள் செய்வதறியாது அந்த ரயிலில் தொடர் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். காலை 6 மணி அளவுல அந்த ரயில் சென்ற சூழல் வரைக்கும் நின்று கொண்டே அவர்கள் பயணம் செய்ததாகவும் இயற்கை உபாதை கூட கழிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். உடனடியாக இந்த சம்பவம் தொடர்பாக தென்னக மையத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கலாச்சாரத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்ட சூழல்ல அவர்கள் பத்திரமாக தற்போது காசி சங்கம் நிகழ்ச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்படுவதாகவும் அதிகாரிகள் தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.